You are watching Grace Television. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல். கடந்த முறை நான் ஒரு 6 செய்தி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தொடர்ச்சியாக சாட்சி நிறைந்த வாழ்க்கை. அந்த 7 செய்தியையும் கவனமாய் கேட்டு நீங்கள் தியானம் பண்ணினால் நீங்கள் வேறு இடத்தில் நல்ல தொகுக்கப்பட்ட செய்தியாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், நீங்கள் தியானிக்க முடியும். இப்பொழுதோ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தொடர்ச்சியாக இந்த கிரேஸ் தொலைக்காட்சியில் இந்த செய்தி என்னுடைய வார்த்தைகள் வரும்போது நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 6 வார்த்தைகளை, 6 வசனங்கள், 6 செய்திகள் நீங்கள் தொடர்ச்சியாய் கேட்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய செட்டைகளின் கீழே என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது, அதை தான் வசன ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம். அவருடைய செட்டைகளின் கீழ். இதற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. அநேகர் தங்களுக்கு தெய்வமாக வழிபடுகிற நம்பிக்கை உண்டு, அது அவருடைய காரியம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறார், அந்நிய தேவர்கள் ஒருவரோடும் இருந்ததில்லை. தேவனை நம்புகிற, தேவனை சார்ந்திருக்கிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கூட இருந்து நடத்துகிறார் என்று. ஆனால் எப்படின்னு அவர் சொல்லும்போது, ஒரு கழுகை முன் உதாரணமாக வச்சு, கழுகு என்ன செய்யுமா, கூட்டை கலைக்கும். கூடு அதுதான் கட்டுது, மரத்தில் கிடைக்கிற இடத்துல கூட அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுது. அப்புறம் அது என்ன செய்யுது, அந்த கூட்டை கலைக்கிறது. அது அதனுடைய முயற்சி. 2வது, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. கூட்டை கலைச்ச உடனே அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறதான குஞ்சுகள் அது அப்படியே கீழே விழுது, கீழே அப்படியே விழுந்துடும். இப்படி கீழே விடும்போது அது அப்படியே அந்த குஞ்சுகள் கீழே விழும்போது அது அப்படியே சுற்றி வருது. வந்த பிறகு தன் செட்டைகளை விரிக்குது, அப்படியே செட்டைகளை விரிக்குது. அந்த வார்த்தை பாருங்க, அவைகளை எடுத்து, அந்த செட்டையின் கீழே எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகுது. அப்போது ஒரு கூட்டை கலைச்ச உடனே கழுகு குஞ்சு கீழே தரையில் விழுந்து சாகாமல், மற்ற ஜீவன்களுக்கு இரையாகாமல், கண்ணும் கருத்துமாக எப்படி அதனுடைய பிள்ளை அது பாதுகாக்குதோ, அதே போல ஆண்டவர் தமது பிள்ளைகள் மீது ஒரு செட்டைகளின் நிழலில் வைத்து அவர் நடத்துகிறார் என்பதாக. செட்டை என்பது அநேக விளக்கங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். அப்போது அவருடைய செட்டையின் கீழே முதல்ல என்ன இருக்கிறது என்று சொன்னால், நிறைவான பலன் உண்டு, நிறைந்த பலன்களை பெற முடியும். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இப்போ இங்கே ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், எலிமலேக்கு
நகோமி, இவங்க 2 பேர். இவங்களுக்கு 2 பையன்ங்க, மக்லோன், கிலியோன், 4 பேர். இவர்கள் பெத்லெகேமிலே இருந்தவங்க, இஸ்ரேல் நாடு பெத்லெகேமிலே இருந்தவங்க. பஞ்சம் வந்தது, அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. 10 வருஷம் அந்த இடத்துல சஞ்சரித்தாங்க. அங்கே போனபோது இந்த நகோமியினுடைய கணவனும் மற்ற 2 பிள்ளைகளும் மோவாப் தேசத்தில் மரித்து போயிட்டாங்க. இந்த மரித்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் உயிரோடு இருக்கும்போதே மோவாப் தேசத்தில் உள்ளதான 2 பெண் பிள்ளைகளை இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்தாங்க. அப்போ அவங்க கணவன் மனைவி அங்கே இருக்கும்போது அந்த 2 பேருமே இறந்து போன போது இப்போ 3 விதவைகளாக மாறிட்டாங்க. இந்த 3 பேரும் அங்கே இருந்து கொண்டு இருக்கும்போது 10 வருஷத்துக்கு பிறகு பெத்லெகேமில் பஞ்சம் தீர்ந்தது, ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார் என்று கேள்விப்பட்ட போது, நிறைய பெரிய சரித்திரம் இது, நிறைய வார்த்தைகள் இருக்குது. இந்த 10 நிமிடத்தில் முழு விபரத்தை உங்களுக்கு சொல்ல முடியாது, விஷயத்தை நீங்கள் புரிந்துக்கிறதுக்காக சொல்லுகிறேன். அப்பொழுது இந்த 3 பேரும் போகும்போது நகோமி 2 மருமக்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் போயிடுங்க, உங்கள் தேவனிடத்திற்கும் உங்கள் உறவுகளிடத்திற்கும் போங்கன்னு. கொஞ்ச நேரம் போய்கிட்டு இருக்கும்போதே 3 பேருமே அழுதாங்க. அப்புறம் அழுத பிறகு இந்த விஷயத்தை யோசித்து பார்த்த மூத்த மருமகள் ஒர்பாள் தன் மாமியாகிய நகோமியை முத்தமிட்டு அவங்க போயிட்டாங்க, தன் சொந்த ஜனத்துக்கும் அவர்களுடைய பாரம்பரிய செயல்களுக்கும். ஆனால் ரூத்தும் அதே ஊர் பெண்ணு தான். அந்த பெண்ணு என்ன பண்ணாங்க, நகோமி கூடவே வர்றாங்க. அவர்களை பற்றி பார்க்கும்போது அவர்கள் மன உறுதியாக இருந்தார்கள். அப்போ அவங்க சொன்ன அநேக வார்த்தைகள் உண்டு. இதை நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது புரிந்து கொள்ளலாம். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் ஊருக்கு போக மாட்டேன், நான் உங்கள் வீட்டில் நான் ஒரு அங்கத்தினராக மாறிட்டேன், அதனால் உங்களை அனாதையாக விட்டுட்டு நான் போக முடியாது, உங்கள் கூடவே பெத்லெகேமிக்கு வருவேன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது எனக்கு சாப்பாடு, நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே தான் நாங்கள் இருப்போம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், உங்கள் தெய்வம், ஒருவேளை நான் இதற்கு முன்பு என் தெய்வம் வேறு, ஆனால் இப்போ நான் உங்களை பின்பற்றி வந்ததுனால நீங்கள் சொல்கிற அந்த தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், நான் வேறு தெய்வத்தின் மீது இனி நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஒரு குடும்பத்துக்கு வந்த பிறகு இந்த குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது, உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களை அனாதையாக விட்டுட்டு நான் போக முடியாதுன்னு அவங்க கூடவே பெத்லெகேமுக்கு வந்துட்டாங்க. அங்கே போன பிறகு மற்றவங்களாம் அவங்கள பார்த்து வேதனையான வார்த்தைகளை எல்லாம் சொன்னாங்க. அப்போ அங்கே போன பிறகு அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பஞ்சம் தீர்ந்து விளைச்சல் அதிகமாக இருக்குது, வார்கோதுமை அறுவடை சீசன் அது. அப்போ அங்கே அவங்க போன பிறகு ரூத்து நகோமி கிட்ட சொல்கிறாங்க, நான் போயிட்டு கதிர் பொறுக்கி வருகிறேன், நான் வயல்வெளிக்கு போகிறேன், அங்கே நான் போவேன், அது நிறைய விஷயம் இருக்குது, அதில் நான் போயிட்டு உங்களை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி. நகோமி வயசாயிடுச்சு பாருங்கள், நீ வாலிப பிள்ளை, கொஞ்சம் இளம் வயதாக இருக்க, நீ போக வேணாம் சொல்லலை, சரி போயிட்டு வாம்மா. அவங்க போனாங்க. அங்கே போகும்போது தற்செயலாக அந்த இடத்துல ஒருவருடைய நிலம், யாருடைய நிலம்னா போவாஸ், அவன் ஒரு ஐஸ்வர்யவான். அந்த இடத்துல நிறைய பேர் கதிர் பொறுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்தில் இந்த ரூத்தும் போய் கதிர் பொறுக்கிறாங்க. அப்போ அந்த போவாஸ் சுற்றி பார்க்குறாரு எல்லாரையும், அப்புறம் ரூத்தையும் பார்க்குறாங்க. அப்போ பார்த்த உடனே அது அந்த பெண்ணு யாருன்னு விசாரித்த போது விஷயத்தை சொன்னாங்க. இதை போல் நகோமியுடைய குடும்பத்தில் மோவாப் தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணுன்னு. அப்புறம் போவாஸ் அந்த பெண்ணினிடத்தில் பேசி சொன்ன ஒரு வார்த்தை தான் என்ன, உன் செய்கைக்குரிய பலனை, உன்னுடைய நோக்கம், உன்னுடைய எல்லா காரியத்தையும் நான் கேள்விப்படும் போது என்ன தெரியுமா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஏன்னா உன்னுடைய செயல் நல்ல செயல், கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நீ வேற எங்கேயும் போகாமல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய
செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாயே, அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அருமையான வார்த்தை. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தையை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்கும் இங்கும் அலைய வேணாம். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். பிரச்சனை வரலாம், குறைபாடு வரலாம். உறுதியாக இருங்க, ஒரே நோக்கமாக இருங்க, ஒரே நோக்கமாக இருங்க. உங்கள் நோக்கம் நல்லதாக இருக்கட்டும். இயேசு ராஜாவை பின்பற்றுங்க, அவர் பாதத்தில் வந்து விழுங்க. அந்த தேவன் உங்களுக்கு நிறைந்த பலன் கொடுத்து குறைவின்றி நடத்துவார். இந்த வசனத்தை யோசிங்க, இந்த பெண்ணினுடைய செயல்களை பாருங்க. ஆண்டவர் உங்களை அற்புத விதமாய் வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.